பயோட்டின் என்பது விட்டமின் பி என்ற எடுத்துக்கொண்டீங்களா அந்த விட்டமின் பியில் 7வது விட்டமின் B7 என்று நாங்கள் சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, ஒருவருடைய இந்த முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் பயோட்டின் உதவி செய்து, அடுத்தது ஸ்கின்னுக்கு உதவி செய்து உங்களோட தோல் அழகாக வச்சுக்கொள்கிறதுக்கு தோல் வளர்ச்சி எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அதே மாதிரி உங்களோட நகங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நகங்களில் வளர்ச்சிக்கும் இந்த பயோட்டின் மிகவும் முக்கியமானது. மற்றது சிலருக்கு பயோட்டின் அளவு உடம்பில் காணாமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகளில் போதுமான அளவு பயோட்டின் இல்லாமல் இருந்த உடனே அவங்களுக்கு ஹேர் லாஸ் வரும். மற்றது ஸ்கின் மிக ஒரு பிளர்டாக இருக்கும் அல்லது செதிலாக காணப்படும். மற்றது அவங்களோட நெயில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ப்ராப்ளங்கள் இருக்கும், திடீர்னு உடைய பார்க்கணும் அவங்களோட நெயில்ஸ் எல்லாம். மற்றது எவ்வகையான உணவுகளில் அதிகம் காணப்படுகிறது என்று பார்த்தால் பயோட்டின் முட்டையினுடைய மஞ்சக்கருவில் அதிகமாக காணப்படுகிறது. மற்றது ஆர்கன் மீட்ஸ் என்று சொல்லுவோம். லிவர், அதாவது கல்லீரல், ஈரல் என்று சொல்லுவோம். அடுத்தது கிட்னியில் கூடுதலாக காணப்படும். அடுத்து நட்ஸுகளில் அதிகமாக இருக்கும். என்னென்ன எவ்வகையான நட்ஸ் என்றக்குள்ள ஆமண்ட் நட்ஸ், பீநட்ஸ் என்று நிலக்கடலை, அடுத்தது வால்நட்ஸில் மிக அதிகமாக காணப்படுகிறது. அந்த நட்ஸில் செய்யப்படுற பட்டர் ரெண்டு விற்கிறாங்க, அதிலேயும் கூடுதலாக காணப்படும். அடுத்தது சோயாபீன்ஸில் அதிகமாக காணப்படும். அடுத்தது கடலை வகைகள், ஏனைய கடலை வகைகள், பயறு வகைகள்லேயும் கூடுதலாக காணப்படும். மற்றது ஹோல் கிரெயின்ஸாக இருக்கணும் நீங்கள் சாப்பிட்ற இதுகள், அல்லது அரிசியும் அதே மாதிரி ஹோல் கிரெயின்ஸ் என்னும் போது அது தோல் நீக்கப்படாத அரிசி வகைகள், மற்றது ஹோல் கிரெயின்ஸ், அடுத்த அரிசி, கோதுமை இவ்வாறான பொருட்கள்லையும் அது காணப்படுகிறது. காலிஃப்ளவர்லையும் அதிகம் காணப்படுகிறது. அடுத்தது வாழைப்பழத்தில் காணப்படுகிறது. அது மஷ்ரூம்லேயும் நீங்கள் வாங்கி பார்க்கலாம். காளான் உணவுகள்லேயும் இது கூடுதலாக காணப்படுது. மற்றதில் ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் கவனித்து கொள்ளணும். நீங்கள் குக் பண்ணுறதால மிக அதிகமாக பொரிக்கிறதோ எண்ணெயில் மிக நேரம் அடுப்பில் போட்டு வேக வச்சு அப்படி இப்படி செய்கிற நேரத்தில் இந்த அதில் எஃபெக்ட் குறைவாக போகுது. ஆகவே ஏழுமான வரையில் இது ரோவாக பச்சையாக சாப்பிடக்கூடிய பொருட்களில் நாங்கள் பாவிக்கலாம். அடுத்தது குறைவாக குக் பண்ணி இந்த ஒரு அரை இதிலே எடுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த ஹாஃப் குக்கிங்ஸில் எடுக்கிற உணவுகளில் கூடுதலாக இந்த அதில் திறன் அதிகமாக இருக்கும். மற்றது யாருக்கு டெஃபிஷியன்சி, இது பயோட்டின் டெஃபிஷியன்சிஸ் அதிகமாக காணப்படும் என்று பார்த்தா கூடுதலாக ஆல்கஹாலிக்ஸில் கூடுதலாக இருக்கும். ஆல்கஹால் என்ன செய்யும் சொன்னால் இது பயோட்டின் எங்களோட குடல் உறிஞ்சி எடுக்கிறத தடை செய்யுது. இப்போ அடுத்தது பார்ப்போம், எங்களுக்கு பயோட்டின் அளவு எங்களோட உடம்பில் குறைஞ்சி கொண்டு போகுது, எங்களுக்கு டெஃபிஷியன்சியாக நாங்கள் இருக்க வேண்டாம். எங்களோட முடி மிகவும் மென்மையானதாக காணப்படும், தின்னிங் ஆஃப் ஹேர். இது பயோட்டினில் மட்டும்தான் என்று நான் சொல்ல வரல. இப்போ அயன் சத்து, இரும்பு சத்து போதுமான அளவு இல்லாட்டியும் முடி மெல்லிசாக இருக்கும். மற்றது சில நேரத்தில் தைராக்சின் குறைவாக இருக்கிற ஆட்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். மற்றது சிலருக்கு ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ஸ்கேலி ஸ்கின்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். எல்லாம் சும்மா செதில் மாதிரி இருக்கும் சில இதில், அதுவும் பயோட்டின் குறைபாட்டால் ஏற்படுறது. அது அந்த கண்ணுக்கு அடியில், அந்த மூக்கில், மற்றது வாயை இழிக்கிற இந்த பிரதேசங்கள்லையும் இது காணப்படும். முக்கியமாக கொஞ்சம் தட்டினீங்கன்னா நகம் உடைஞ்சிடும், அதுவும் பயோட்டின் பிரச்சனையால் வர்றது. இந்த முட்டை என்று நான் ஏற்கனவே சொன்னேன், மஞ்சக்கருவில் அதிகமாக இருக்கின்ற சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த பச்சையாக இருக்கிற முட்டையில் ஒரு அவிடின் என்று சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் ஒன்று இருக்கிறது. அந்த புரோட்டீன் பயோட்டினை எங்களை உடம்பு உறிஞ்சி எடுக்கிறத தடை செய்யும். ஆகவே நீங்கள் அதை அவிச்சதாகவோ அல்லது ஒரு பொரிச்சதாகவோ ஏதோ ஒரு வகையில் அந்த முட்டையை நீங்கள் உட்கொள்வீர்களாக இருந்தால் அது எங்களுக்கு எங்களோட உடலுக்கு உள்ளுக்கு போய் எங்களுக்கு அந்த பயோட்டின் உள்ளுக்கு கிடைக்கும். ஆகவே சிலருக்கு மற்றது நீங்கள் சப்ளிமெண்ட் ஒன்று பயோட்டினுக்கு எடுக்க போகிறீங்களா எப்போதும் உங்களோட டாக்டரை ஒரு சஜஷனோட எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது.